ஹலோ பிஎஸ் ஸ்குவாட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நமக்கு வந்து டிரான்ஸ்லேட் காப்பி வந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்விடேஷனும் வந்துருச்சு. எந்த யூனிவர்சிட்டியில் போய் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்க போகிறோமோ அது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இது பண்ணுறேன். எனக்கு, என் ஃப்ரெண்டுக்கு, என் பிரதருக்கு எல்லாத்துக்குமே வந்து இன்விடேஷன் வந்துருச்சு. பாஸ்போர்ட் ஸ்டாம்பிங்கிறது ஒன்று இன்றைக்கி நடக்கும், அப்படிலாம் மண்டே நடக்கும். ஓகேவா? இதெல்லாம் எதுக்குடா எங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நாளாக நான் வெயிட் பண்ணது இதுக்காக மட்டும்தான். இதுக்காக மட்டும்தான். நம்ம போகிறது வந்து ஸ்டூடெண்ட் விசா, பட் ஃபுல் டைமாக நம்ம ஒர்க்கு தான் பார்க்க போகிறோம். ஓசோன் ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். அதுவுமே எல்லாமே நான் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் உண்மையாலுமே கேட்டுட்டு இது பண்ணோம்னா நீங்கள் இது பண்ணுங்கள். இந்த ப்ராசஸ்க்கு எவ்வளோ ஆகும், என்ன ஆகும், எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்லிடுறேன் இதில். ஏன்னா நான் என்ன பே பண்ணணும் அதை தான் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். சரிங்களா? இந்த ப்ராசஸ்க்கு ஓவரால் செலவு பார்த்தீங்கன்னா 4.5 lakhs ஆகும். ஓகேங்களா? 1 year கோர்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க ஸ்டூடெண்ட் விசா. அதுக்கு வந்து டிகிரி மஸ்ட்டு. உங்கள்கிட்ட டிகிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இது பண்ண முடியும். அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா இதோட ப்ராசஸ் எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு 10 to 15 days எல்லாமே முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு டிரான்ஸ்லேட் காப்பி வரும், அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்விடேஷன் வரும், அதுக்கப்புறம் விசா ஸ்டாம்ப் ஆகி வரும். உங்களுக்கு மெடிக்கல் எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஓகேவா? அதிலெல்லாம் நீங்கள் எந்த விதம் பயப்படவும் வேணாம். உங்கள்கிட்ட டிகிரி மட்டும் இருந்தால் போதும். பேசிக்காக சேலரி பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு 80,000 rupees வந்து தாராளமாக எடுக்கலாம். ஓவர் டைம் இல்லாமல். நீங்கள் ஓவர் டைம் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். அது உங்களோட விஷ். அதுக்கப்புறம் வேறு என்னென்னா, இந்த அமௌண்ட் எப்படி கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 1 lakh rupees நீங்கள் பே பண்ணணும். ஃபஸ்ட்டில் 1 lakh rupees பே பண்ணிங்கன்னா நான் அந்த யூனிவர்சிட்டியில் போயிட்டு நாங்கள் அப்ளை பண்ணிடுவோம். அப்ளை பண்ணிவிட்டு டிரான்ஸ்லேட் காப்பி, அதாவது நீங்கள் பண்ண டிரான்ஸ்லேட் காப்பி எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் காலேஜ்லேருந்து இன்விடேஷன் வரும், அந்த இன்விடேஷன் காப்பி உங்கள்கிட்ட கொடுத்துருவேன். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் ஸ்டாம்பிங் ஆகும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து ஒரு 10 to 15 days எல்லாமே முடிஞ்சிடும் ப்ராசஸ்ஸு. ஏன்னா நம்ம ஒர்க் பர்மிட் ட்ரை பண்ணோம்னா ஒர்க் பர்மிட்டுக்கு வந்து ரொம்ப டிலே ஆகுது. 4 months 5 months காத்திருந்து அது வந்து வேஸ்ட்டாக போயிடுது. ஸோ அதனால தான் உங்களுக்கு குரோஷியாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரி கைஸ், இது ஸ்கேன் ஆகலை, அதனால தான் ஒரு மாதிரி இதாகிட்டேன். குரோஷியாவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 months கிட்ட 6 months கிட்ட ஆகுது. பட் ஏஜென்ட்ஸ் வந்து ஏமாற்றிடுறாங்க. பட் ஸ்டூடெண்ட் விசாவில் போனீங்கன்னா எந்த விதம் உங்களுக்கு வந்து தொல்லையுமே இருக்காது, ஸ்கேம் நடக்க வாய்ப்பே இருக்காது. நீங்கள் சேஃபாக வந்து நம்பி போயிடலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து எந்த ஒர்க் வேணாலும் ஃபுல் டைமாக பார்த்துக்கலாம். அதுதான் இதில் ஒரு பெனிஃபிட்டு. எல்லாமே விசாரித்து தான் பண்ணியிருக்கு. நீங்கள் ஃபுல் டைமாக எந்த வித ஒர்க்குனாலுமே நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கெலாம் நீங்கள் எந்த வித கவலையுமே பட தேவையில்லை. இன்னொன்று, நீங்கள் ஸ்டூடெண்ட் விசாலே இருக்கிறனால இருந்துக்கலாம். அப்படி இருந்தீங்கன்னா 30% டேக்ஸே நீங்கள் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை ரஷ்யன் கவர்மெண்ட்டுக்கு. இல்லை எனக்கு ஒர்க் பர்மிட்டில் நீங்கள் மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் மாறிக்கலாம். அப்போ வந்து டேக்ஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும். 30% டேக்ஸு மந்த்லி நீங்கள் வந்து பே பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு. இதுதான் ரூலு. அண்ட் தென் வந்து இதில் என்னென்னலாம் ஜாப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வேர் ஹவுஸில் இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாப் இருக்குது, வெல்டர் இருக்குது, டிக்மிக் வெல்டர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ப்ளம்பர், இந்த மாதிரி ஓரியன்டான ஸ்கில்ஸ் உள்ளவங்க நீங்கள் தாராளமாக வரலாம். இப்போதைக்கு ட்ரக் டிரைவர்ஸ்க்கு என்னால் எடுத்து தர முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு லிங்க் இல்லை. பட் இந்த இதுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமில்ல, யாருக்கெல்லாம் உங்களுக்கு தேவையோ நீங்கள் வந்து FBR அந்த இன்ஸ்டா ஐடிக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். யாரெல்லாம் என்னை நம்பி வரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ தயவு செஞ்சு இது பண்ணுங்கள். நீங்கள் என்கொயரி பண்ணாலும் என்கொயரி பண்ணலாம். பட் இந்த ஒரு வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. எனக்கு உண்டானது தான் உங்களுக்கும் நடக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பு நம்ம FBR ஸ்குவாட் எல்லாத்துக்குமே நான் பண்ணி தருவேன். அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். நான் என்ன பணம் கட்டுறேனோ அதே பணம் தான் வந்து உங்களுக்கும் நான் சொல்லியிருக்கிறேன். இதில் எந்த வித கமிஷனும் இல்லை, ஒன்றும் இல்லை. 1 lakh கிட்டத்தட்ட 1.5 lakhs கிட்ட வந்து நம்ம யூனிவர்சிட்டிக்கு பே பண்ணணும். மிச்சம் உள்ளது எம்பசி ஃபீஸு, இது எல்லாமே சரி. நான் என்னோடய கன்சல்டன்ட்டு அவங்களுக்கு கமிஷன் போகும், பட் எனக்கு கமிஷன் வராது. ஓகேவா? இதையும் நான் இங்கே வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கிறேன், பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்டா இவன் இது பண்ணிக்கிறான் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. ஏன்னா என்கிட்ட பேசின எத்தனையோ பேர் வந்து ஏமாந்துருக்கிறீங்க கன்சல்டன்ட்டுக்கிட்ட. ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து என்னால் முடிஞ்ச உதவி நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ரஷ்யாவில் என்னோடய FBR ஸ்குவாட் எல்லாருமே இருக்கணும். அதுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஓகேவா? நான் ஏமாற்றணும்னு நினச்சா எப்படி வேணாலும் ஏமாற்றிட்டு போகலாம். பட் அந்த மாதிரி ஆள் கிடையாது. எத்தனையோ பேர் போக முடியாமல் லூப்போல் உள்ள கிடைக்காம கூட இத்தனை பேர் தடுமாறி இருக்கீங்க. ஸோ அதுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். என்னை நம்பி வாங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஒரு நண்பனாக கண்டிப்பாக கை கொடுத்து நான் தூக்கி விடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். வாங்க, நம்பி வாங்க. ஓகே கைஸ், யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ FBR இன்ஸ்டா ஐடி நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். கண்டிப்பாக வந்து என்னோடய இன்ஸ்டா ஐடிக்கு வாங்க.
உங்களோட இதை சொல்லுங்கள். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டாக நான் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணி கொடுப்பேன். எனக்கு நடந்துச்சுன்னா அது உங்களுக்கும் நடக்கும். அதில் எந்த வித மாற்ற கருத்துமே கிடையாது. ஸோ ப்ரே பண்ணிக்கோங்க எல்லாருமே. பாசிட்டிவ் வைப்லேயே இருங்க. சிவான் ரஷ்யா கைஸ், அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் நான். ஓகேவா? அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். பார்த்துக்குவோம் என்னன்ட்டு. எல்லாமே நல்லா தான் நடக்கும்.